Hi all, welcome back to our channel Englishman. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நம்ம இங்கிலீஷ்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இது நமது கேள்வி பதில் பகுதி. இந்த வீடியோவில் நாம ஒன்று புதுசாக பார்க்க போறது இல்லை, புதுசாக யோசிக்க போறோம். யோசனை என்னோட புறத்துலேருந்து இல்லை, முழுக்க முழுக்க உங்களுடைய புறத்துலேருந்து தான். நீங்க என்ன சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதுல இருந்து எந்த அளவுக்கு சரியா யோசிக்கிறீங்க என்பதுதான். இதை பாருங்க, இதுல 4 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 4மே நாம ஒவ்வொரு நாளுமே பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். அப்ரிசியேட் ஹிம், அவனை பாராட்டு. ஃபாலோ ஹிம், அவனை பின்தொடர். கிவ் ஹிம், அவனுக்கு கொடு. ஹெல்ப் ஹிம், அவனுக்கு உதவி செய். இங்கே இந்த வார்த்தை ஹிம், இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? அப்ரிசியேட் ஹிம், அவனை பாராட்டு. அப்ப ஹிம் என்பதன் தமிழ் அர்த்தம் அவனை. இந்த வார்த்தைக்கு வேற எதுவும் தமிழ் அர்த்தம் இருக்கா? இப்ப பார்ப்போம். ஃபாலோ ஹிம், அவனை பின்தொடர், அதே அர்த்தம் தான். கிவ் ஹிம், அவனுக்கு கொடு. இங்கே ஹிம் அதனுடைய அர்த்தம் அவனுக்கு என வருகிறது. அவனுக்கு. அடுத்தது ஹெல்ப் ஹிம், அவனுக்கு உதவி செய். அப்போ ஹிம் இந்த வார்த்தைக்கு தமிழில் 2 அர்த்தங்கள் வருகிறது, அவனை அல்லது அவனுக்கு. இப்ப இத பாருங்க. ஐ saw him write a letter. அவன் ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன். இந்த வாக்கியத்தை அந்த வீடியோல மேல லிங்க் இருக்குல்ல, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சென்டென்ஸுடைய தமிழ் அர்த்தம் இது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு 2 பேர் ஒரே கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை கேட்டதுக்கு அவங்கள நான் பாராட்டுறேன். அது என்ன கேள்வி? ஹிம் இதனுடைய தமிழ் அர்த்தம் அவனை அல்லது அவனுக்கு என்று தானே வரும். ஆனால் நீங்க ஹிம் இதனுடைய தமிழ் அர்த்தம் அவன் என்று சொல்லி இருக்கிறீர்களே, அது எப்படி வரும் என்று கேட்டிருக்காங்க. அப்போ அவர்களுடைய அர்த்தத்தின்படி ஹிம் அவன் என்ற வார்த்தையை தூக்கிவிட்டு அவனை என்று வைப்போம். அப்ப இது எப்படி வரும்? அவனை ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன். ஹிம் அவனை. இப்ப இந்த வாக்கியம் சரியா அப்படின்னு கேட்டா இதுதான் மிகச்சரியான வாக்கியம். I saw him write a letter. இதனுடைய மிகச்சரியான தமிழ் வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா அவனை ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன் என்பதுதான். இப்ப இந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்ட அந்த 2 இடத்திலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மற்றவர்களிடத்திலும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன கேள்வி? I saw him write a letter. இதனுடைய மிகச்சரியான தமிழ் வாக்கியம் அவனை ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன். அப்படிங்கும்போது அவன் ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன். இந்த வாக்கியம் நாம பேசுறோமா இல்லையா? பேசுறோம்ல. அப்ப இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவனை பிடிக்க வேண்டும், இதையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேள்வி சாதாரணமா மற்ற கேள்விகள் போல கிடையாது. இதுல நிறைய விளக்கம் இருக்கு. அதனால நீங்க எல்லோருமே மறக்காம தயங்காம தப்பு பண்ணிடுவோமோன்னு பயப்படாம உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல எழுதுங்க. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட வரக்கூடிய அதிகமான வித்தியாசமான ஆன்சர்ஸ் அதிகமான விளக்கங்களுடன் இதுக்கான பதில் வீடியோ வருவதற்கு காரணமாக அமையும். அப்புறம் ஆக்சுவலா இது மாதிரியான கேள்விகளுக்கான வீடியோவை லைவ்ல வச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். எவ்வளவு பேர் அதை விரும்புறீங்க, சப்போர்ட் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே ஒரு லிங்க் கொடுத்துருந்தோம்ல, அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். I saw him write a letter. இங்கே to வரணுமே அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும். I saw him to write a letter அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா இங்கே to அமைக்க கூடாது, அது தப்பு. அதுக்கு காரணம் என்ன, விளக்கம் என்ன? அந்த வீடியோவை போய் பாருங்க. ஏன் இங்கே to வராது என்பதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருப்பேன். அவ்வளவுதான். இந்த 2 சென்டென்ஸையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க. ஆன்சர் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
ஆன்சர் வீடியோ வரும்பொழுது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா யாராவது நமது இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன். சந்திப்போம்.